நம்மளோட வாழ்க்கையில் ஒரு சில விஷயங்கள் நம்மளை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதோட அவசியமும் முக்கியத்துவமும் நம்மளுக்கு தெரிய வருது. நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அதோட சிறப்பு நம்மளுக்கு கண்டிப்பாக தெரியறதே இல்லை. நம்ம அதை தொலைச்சிட்டு நம்மளுக்கு தேவையான நேரத்தில் தேடுறப்ப தான் அது நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்ற விஷயமே நம்மளுக்கு தெரிய வருது. நாம் அதை உணர்றோம். அப்படி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான 4 முக்கியமான விஷயங்களை ஒரு சின்ன கதை மூலமா இந்த பதிவுல நம்ம பார்க்க போறோம். பல காலத்துக்கு முன்னாடி ஒரு அழகான தீவுல ஒரு ஞானி ஒருத்தர் இருந்தாரு. அவர் ஞானி தான், ஆனா அவருக்குன்னு ஒரு மடம் கிடையாது. சொத்து காசு பணம் அப்படின்னு எதுவுமே அவருக்குன்னு கிடையாது. அவருக்கு சொந்தம்னு சொன்னா அவர் கையில வச்சிருக்க ஒரு மூட்டை மட்டும்தான். மூட்டையில் என்ன இருக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நாடோடி மாதிரி ஊர் ஊராக சுற்றிக்கிட்டே இருப்பார். அவர் போகிற அந்த ஊரில் இருக்கிற மரத்தடியிலையோ இல்லை குகைகளிலேயோ இல்லை தன்னை நம்புகிற பக்தர்களோட வீட்டிலேயோ அவர் தங்குவார். 4-5 நாளுக்கு அப்புறம் இன்னொரு ஊருக்கு மாறி போயிடுவார். அதனாலேயே அவருக்கு பெரிய அளவில் சீடர்கள் அப்படின்னு யாருமே கிடையாது. அவர் எப்போதுமே தனியாக தான் இருப்பார். ஆனால் அவர்கிட்ட ஒரு தனி சிறப்பும் இருந்துச்சு. அவரை நம்பி யாராவது ஒருத்தவங்க வந்து அவங்களோட கஷ்டங்களை அவர்கிட்ட சொன்னால் அவர் அதுக்கான தீர்வுகளை சொல்வார், அறிவுரைகளையும் சொல்வார். அந்த அறிவுரைகளை கேட்ட நிறைய பேருக்கு பெரிய பெரிய அதிசயங்கள்லாம் நடந்ததா பேச்சுமே உண்டு. சில நேரங்களில் அவர்கிட்ட கஷ்டங்களோட வரவங்களுக்கு அவர் வச்சிருக்க அந்த மூட்டையிலிருந்து ஏதாவது சில பொருட்களையும் கொடுக்கறது வழக்கமாக இருந்துச்சு. ஒரு சிலருக்கு துணிமணிகள், ஒரு சிலருக்கு உணவு, ஒரு சிலருக்கு புத்தகங்கள், இன்னும் ஒரு சிலருக்கு தங்கம் வெள்ளி இதையெல்லாம் கூட அவர் கொடுத்துருக்காரு. இப்படிப்பட்ட இந்த ஞானி ஒரு நாள் எப்பொழுதும் போல பிரயாணம் பண்ணி ஒரு கிராமத்துக்கு போகிறாரு. அந்த கிராமத்தில் ஒரு பெரிய ஆலமரத்தடியில் அமர்ந்துட்டு தியானம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஊரில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் அவர்கிட்ட வந்து தங்களோட குறைகளை பகிர்ந்துட்டு போகிறாங்க. எப்பொழுதும் போல் அவர்கிட்ட வந்து தங்களோட கஷ்டங்களை சொல்கிறாங்க. அவரும் எப்பொழுதும் போலவே தான் நினைக்கிறபடியான உதவிகளையும் அந்த மக்களுக்கு செய்கிறாரு. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஒரு வியாபாரி ஒருத்தர் அவரை பார்க்குறதுக்கு வராரு. அவருக்கு தொழிலில் ஏதோ பெரிய நஷ்டம் ஏற்பட்டு பெரிய அளவில் மன கஷ்டத்தோடு இருக்கிறாரு. தன்னோட மிகுதியான கஷ்டங்களையும் அந்த ஞானி கிட்ட அவர் பகிர்ந்துக்கிறாரு. இதை கேட்டதுக்கு அப்புறம் அந்த ஞானி தன்னோட மூட்டைக்குள்ளே இருந்து ஒரு சின்ன பெட்டியை எடுத்து அந்த வியாபாரி கிட்ட கொடுத்துட்டு, இதில் 4 ரகசியங்கள் இருக்குது, இதனால் நீ நிச்சயமாக உன்னோட வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொட முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த வியாபாரியும் மிகவும் ஆசையோட அதை வாங்கிக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு வந்ததுமே அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அதில் 4 பொருட்கள் இருக்குது. ஒரு மணி, ஒற்றை ரூபாய் நாணயம், ஒரு சிப்பி, ஒரு வெண்முத்து, இதெல்லாம் தான் அதில் இருக்குது. இதையெல்லாம் பார்த்ததும் அந்த வியாபாரிக்கு ஒரு பெரிய ஏமாற்றம். ஏதாவது தங்கம் வெள்ளின்னு இருந்திருக்கலாம், இல்லைனா ஒரு சாமி சிலையாவது இருந்திருக்கலாம். இது என்ன சம்மந்தம் இல்லாமல் எதெல்லாமோ இருக்குதே அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாரு. ஆனாலும் அதுக்குள்ளே ஏதோ ஒரு புதிர் இருக்கிறதா அவருக்கு தோன்றுது. அதனால் மறுபடியும் அந்த ஞானியை சந்திக்கிறதுக்கு போகிறாரு. ஆனால் அந்த ஞானியோ நாளைக்கு வா அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த நாளும் அந்த வியாபாரி அந்த இடத்துக்கு போகிறாரு. அடுத்த நாளும் அதே தான் நடக்குது. நாளைக்கு வா அப்படின்னு ஞானி சொல்லி வியாபாரியை திரும்பி அனுப்பிடுறாரு. வியாபாரி மறுபடியும் அடுத்த நாள் வராரு. ஞானியும் இதை சொல்கிறதா இல்லை, வியாபாரியும் விடுறதா இல்லை. இப்படியே 10 நாட்கள் கடந்து போயிடுது. அது 11வது நாள். அன்னைக்கு அந்த ஞானி அந்த ஊரை விட்டு கிளம்புற நாள் தான் அது. அன்னைக்கு எப்படியும் தனக்கான பதிலை அவர் சொல்லுவார் அப்படின்ற நம்பிக்கையில் அந்த வியாபாரி வராரு. அந்த ஞானியும் அவர்கிட்ட அந்த பெட்டியை திறக்கும்படி சொல்கிறாரு. அன்னைக்கு பார்த்தது மாதிரியே அந்த பெட்டியில் ஒரு மணி, ஒற்றை ரூபாய் நாணயம், ஒரு முத்து, இதுதான் இருக்குது.
சிரிச்சுக்கிட்டே அந்த ஞானி அதுக்கு விளக்கமும் சொல்கிறாரு. அந்த மணி காலத்தை குறிக்குது. அந்த ₹1 நாணயம் செல்வத்தை குறிக்குது. அந்த சிப்பியும் அந்த முத்துக்களும் வார்த்தைகளை குறிக்குது. முதல்ல மணி காலத்தை குறிக்குது. முதல்ல ஒரு மனிதன் தன்னோட நேரத்தை சரியாக கையாள கற்றுக்கணும். தன்னோட நேரத்தை சரியாக கையாளுறவன் எல்லாத்தையுமே சரியாக கையாளுறவனாக இருக்கிறான் அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக அந்த ₹1 நாணயம். ஒரு மனிதன் தன்கிட்ட இருக்கிற செல்வத்தையும் சரியாக கையாளணும். உழைச்சி சேர்க்குற செல்வத்தை எப்போது எப்படி எதற்கு செலவழிக்கணும் அப்படின்றத யோசித்து திறம்பட செயல்படணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே நேரத்தில் எவ்வளவு தான் நம்ம செல்வத்தை சேர்த்தாலும் இறுதியில் இந்த ₹1 நாணயம் கூட நமக்கு சொந்தம் இல்லை அப்படின்றதையும் ஒரு மனுஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டுமே வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக இருக்க முடியும் அப்படின்னு அந்த ₹1 நாணயத்துக்கு விளக்கத்தை சொல்கிறாரு. மூன்றாவதா அந்த முத்துகள். மூழ்கி எடுக்கிற முத்துக்களை போல நீ பயன்படுத்தும் வார்த்தைகள் இருக்கணும். என்னதான் முத்தா இருந்தாலுமே கூட தேவையில்லாத இடத்துல அதை வீசி எறியக்கூடாது. அதுக்கு மதிப்பு இருக்காது. அதுபோல தான் வார்த்தைகளும். தேவையில்லாத இடத்துல நம்ம பேசக்கூடாது. தேவையான இடத்துல ஆராய்ஞ்சி அளந்து பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. இவை தான் நான் சொன்ன ரகசியங்கள் அப்படின்னு அந்த ஞானி வியாபாரிக்கிட்ட சொல்கிறாரு. வியாபாரி கேட்குறாரு, 4 ரகசியங்கள்னு சொன்னீங்களே, அந்த 4வது ரகசியம் என்ன அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு ஞானி பதில் சொல்கிறாரு, இந்த 3 ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது, அதை செயல்படுத்தவும் தெரியணும் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு அந்த ஞானி. இதில் எத்தனை உண்மை இருக்குன்னு பாருங்க. நேரம், பணம், வார்த்தைகள் இதை எல்லாத்தையும் நம்ம சரியாக கையாண்டு விடாமுயற்சியோட உழைப்பவங்களுக்கு தான் வெற்றி சேரும். நாமளும் பல நேரங்களில் நேரத்தை வீணடிச்சதுக்கு அப்புறம்தான் நேரத்தோட முக்கியத்துவத்தையே உணர்றோம். பணத்தை விரயம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் பணத்தோட முக்கியத்துவத்தையும் அவசியத்தையும் உணர்றோம். கோபத்தில் வார்த்தைகளை பேசிட்டு காயப்படுத்தினதுக்கு அப்புறம்தான், ரகசியங்களை சொல்லிட்டு துரோகத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம்தான் வார்த்தைகளோட முக்கியத்துவத்தை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஆக மொத்தத்தில் எல்லாமே நம்ம கையை மீறி போனதுக்கு அப்புறம்தான் அதனோட முக்கியத்துவமே நம்மளுக்கு புரியுது. அந்த மாதிரி இல்லாமல் முன்னாடியே இவற்றோட முக்கியத்துவங்களை அறிஞ்சு நம்ம செயல்படும். அப்படி செயல்பட்டால், உண்மையோடு இருந்தால், விடாமுயற்சியோடு நம்ம உழைச்சோம் அப்படின்னா நம்மளோட வெற்றியை தடுக்க யாராலையும் முடியாது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கதை கேளு மலமே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.